ஜெயலலிதாவினுடைய வரலாற்று பணி என்ன என்று கேட்டால், உள்ளே வந்தார். ஒரு திராவிட இயக்கத்திற்குள் ஒரு ஆரிய பெண் வருகிறார். இது ஒரு முரண் என்று கருணாநிதியால் பிரதிபலித்து பேசப்படுகிறது. உள்ளே வந்த ஜெயலலிதா இடஒதுக்கீட்டு கொள்கையை 29% 68% மாற்றுகிறார். 68%. 50% மேல் மாற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இருந்தது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எல்லாம் அவருக்கு சாதாரணம். 68% அதை உயர்த்திவிட்டு பிறகு அதை 9வது ஷெட்யூலில் அதை பாதுகாத்தார். எந்த நீதிமன்றமும் இன்றைக்கு வரையிலும் அதை மாற்ற முடியவில்லை. இடஒதுக்கீட்டுக்கு பெருவாரியான பிற்பட்டவர்கள் இன்றைக்கு நாட்டிலே இந்த வசதிகளையும் தகுதிகளையும் பெற்றிருப்பதற்கு ஜெயலலிதாவினுடைய அந்த ஆணித்தரமான போக்குத்தான் காரணம். திராவிட இயக்கத்தின் உயிர் கொள்கை இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு. சரி, இந்த இடஒதுக்கீட்டுக்குள் ஒரு பார்ப்பன பெண் வந்து தலைமையேற்று இந்த காரியத்தை, கருணாநிதி செய்யாத காரியத்தை, மற்றவர்கள் செய்ய தவறிய காரியத்தை இவர் செய்து பெருவாரியான பேர் அந்த வசதியை பெறுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு வரையிலும் சட்டத்தில் ஆணி அடித்தது போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய காரியம்.